அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பார்க்க போக விஷயம் என்னவென்றால், மைவித்திரி எம்டி பெயில் உறுதி, பட்டாசு ரெடி என்ற தலைப்பில் உங்களுக்கு விஷயங்களை சொல்லுகிறேன். இதுவரை நான் மைவித்திரியை பற்றி ஜூலை 11ஆம் தேதி முதல் வீடியோ ஆய்வு செய்து போட்டிருப்பேன். அன்று ஜூலை 20 முதல் படிப்படியான வளர்ச்சி ஏற்படும், செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் உச்சகட்ட வளர்ச்சியை மைவித்திரி நிறுவனம் வளரத் தொடங்கும் என்று சொல்லியிருப்பேன். ஏனென்றால் ஜூலை 20 முதல் அது நட்பு வீட்டுக்குள் அந்த புதன் கிரகம் செல்கிறது. அதனால் சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஏன் ஜூலை 20 முதலே உச்ச வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லவில்லை என்றால், சனி பார்வை அந்த நட்பு வீட்டுக்குள் ஜூலை 20 அது அந்த கிரகம் சென்றாலும் சனி பார்வை பலமாக விழுவதால் எதிரிகளால் பல்வேறு துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள் வரும் என்பதை நான் கணித்திருந்தேன். அதனால்தான் படிப்படியான வளர்ச்சி என்று சொல்லியிருப்பேன். எப்பொழுதுமே ஒருவருக்கு பிரச்சனைகள் வரப்போகிறது என்றால் ஜோதிடத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு அடுத்து பெரிய பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்கள் மனம் உடைந்து விடுவார்கள். அதனால் ஒருவருக்கு கெட்ட காலமே வந்தால் கூட, உனக்கு இப்பொழுது அவயோக காலம் வருகிறது, அவயோகம், அதுலயும் அந்த யோகன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவார்கள். அவங்க மனசு அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு. அதனால்தான் நான் படிப்படியான வளர்ச்சி ஜூலை 20 முதல் நடைபெறும். செப்டம்பர் 23 முதல் உச்ச வீட்டிற்கு அந்த கிரகம் செல்கிறது, உச்ச வளர்ச்சியை அடையும் என்று சொல்லியிருப்பேன். அந்த செப்டம்பர் மாதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த உச்ச வளர்ச்சிக்கான காலமும் செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுவரையும் சனியின் பார்வை மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு விதமான பதட்டம், மன அழுத்தம், பயம், கடன் பிரச்சனை, எதிரி தொல்லை, எதிரிகளால் பயம், என்ன ஆகுமோ என்ற ஒரு கவலை, இது போன்று சனி அந்த புதன் கிரகத்தை பார்ப்பதால் நீங்கள் அனைவரும் புதன் கிரகத்தின் ஆளுமையில் உள்ளதால் உங்களுக்கு இந்த சனியின் பார்வை உங்களுக்கு பல்வேறு வகையான கவலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. பணப்பிரச்சனைகளால் கவலைகளையும் தடைகளையும் பல்வேறு மன குழப்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த காலத்தில் இது போன்று கவலைகள், மனக்கவலைகளை அடைய வேண்டும் என்பது உங்களுடைய ஜாதகப்படி இந்த தொழிலில் இணைந்து இதில் சில தடைகள் ஏற்பட வேண்டும் என்று உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. எனவே அதை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல காலம், உச்சகட்ட வளர்ச்சி காலம் என்பதை நான் முதல் வீடியோவிலிருந்தே சொல்லியிருப்பேன். செப்டம்பர் 23 என்று பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். தடையில்லாத காலம், மைவித்திரிக்கு தடையில்லாத காலம், மைவித்திரி உச்ச வளர்ச்சி அடைய போகும் காலம் என்றெல்லாம் செப்டம்பர் 23 நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். அதற்கு காரணம், அன்று முதல்தான் சனி பார்வையிலிருந்து அந்த புதன் கிரகம் விலகி வானத்தில் உச்சை வீடான தன்னுடைய சொந்த வீடான கன்னி வீட்டுக்குள் நுழைந்து பலம் பொருந்திய பலமாக அந்த புதன் கிரகம் எந்த ஒரு பாவகிரக பார்வையிலும் இல்லாமல், குறிப்பாக அந்த சனி பார்வையிலிருந்து விலகி சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு அந்த கிரகம் வளரப்போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால்தான் உறுதியாக செப்டம்பர் 23 என்று நான் எல்லா வீடியோவிலும் குறிப்பிட்டிருப்பேன். எனவே நீங்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டாம். சனி கிரகம் உங்களை நோகடித்துக் கொண்டு உங்களுடைய மனசை கவலைக்கு ஆழ்த்தி உள்ளது, பல்வேறு கஷ்டங்களை கொடுத்து வருகிறது. அது செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அந்த சனி கிரகத்தின் பார்வையில் இருந்து உங்கள் தொழிலுக்கான புதன் கிரக தொழிலுக்கான அந்த கிரகம் விலகுவதால் நீங்கள் மன மகிழ்ச்சி அன்று முதல் அந்த கவலை எல்லாம் விலகி சந்தோஷமான மனநிலைக்கு செப்டம்பர் 23 முதல் செல்ல போகிறீர்கள். அதற்கான முன்னேற்பாடுகளாக ஒன்று என்ன நடக்கும் என்றால், எம்டியுடைய பெயில் எந்த நாளில் வரும் என்று கேட்கிறீர்கள். எம்டியுடைய ஜாதகம், பிறந்த டேட் ஆஃப் பர்த், அவருடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரிந்தால் நான் எந்த நாளில் அவர் அந்த சிறை வாசத்தில் இருந்து வெளியே வருவார் என்பதை அந்த நாளை, பெயிலில் வெளியே வரும் நாளே துல்லியமாக சொல்ல முடியும். ஆனால் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை யாரும் இதுவரை எனக்கு சொல்லவில்லை, பிறந்த நேரத்தையும் சொல்லவில்லை.
அதனால் வானத்தில் அந்த புதன் கிரகத்துக்கான தொழிலில் அவரும் எம்டியும் இருக்கிறார். அதை சார்ந்த மைவித்திரி உறுப்பினர்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதால் அந்த வானத்தில் அந்த புதன் கிரகத்திற்கு எந்த கிரகத்துடைய சுப ஒளி பெற்றிருக்கிறதா பாவ ஒளி பெற்றிருக்கிறதா என்றால் பாவ ஒளியான சனியின் ஒளியை பெற்று பல்வேறு தடைகளும் பல்வேறு விமர்சனங்களும் பல்வேறு மன கஷ்டங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பணப்பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது விலகு போவதை நான் வானத்தில் கிரக நகர்வுகளை வைத்து கோள் சாரம் என்று சொல்வார்கள். கோள்கள் நகரக்கூடிய அந்த கோள் சாரத்தை வைத்து அந்த புதன் கிரகம் நல்ல இடத்திற்கு சென்று எந்த ஒரு பாவகிரக ஒளியை பெறாமல் இருப்பது செப்டம்பர் 23 அன்று முதல் நல்லா சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்பதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். இப்பொழுது மைவித்திரி எம்டி பெயில் உறுதி. எப்படி உறுதி என்றால் செப்டம்பர் 23 முதல் நல்ல காலம் பிறக்கிறது. மைவித்திரி தொழில் உள்ள அனைவருக்கும், அது இன்க்ளூடிங் உங்கள் எம்டியும், மைவித்திரி எம்டியும் அந்த புதன் கிரக தொழிலில் உள்ள அவர் தான் தலைவர், அந்த கிரகத்திற்கு தொழிலை நடத்தக்கூடிய தலைவர். அப்போ செப்டம்பர் 23 முதல் அவருக்கும் தடை இல்லை, கவலை இல்லை, உங்களுக்கும் தடை இல்லை, கவலை இல்லை. அந்த மாதிரி காலம், நல்ல காலம் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் வருகிறது. அப்போ அதற்கு முன்னாலே செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு முன்னாலே பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. பெயில் கிடைத்து அவர் அந்த நிறுவனத்தை மீண்டும் மீட்டெடுத்து செப்டம்பர் 23 முதல் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய காலமாக உள்ளது. அப்படி இல்லை என்றால் செப்டம்பர் 23 முதல் அந்த நல்ல காலத்திலே அவருக்கு பெயில் கிடைத்து அந்த நல்ல காலத்திலேயே அவருக்கு உங்களை சந்தோஷமாக உங்களை வழி நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அந்த அமைப்பும் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக அவர் உறுதியாக பெயிலில் உறுதியாக வெளியே வந்து விடுவார். செப்டம்பர் 23 முதல் அவர் நிறுவனத்தை சந்தோஷமாக நடத்தக்கூடிய காலமாக உள்ளது. நீங்களும் அனைவரும் சந்தோஷமாக இருக்க போகக்கூடிய காலமாக உள்ளது. எனவே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் அவர் உறுதியாக பெயிலில் வந்து விடுவார் என்பதை நான் 100% ஜோதிட ரீதியாக கணித்து கூறுகிறேன். அதனால் யாரும் கவலை கொள்ளாதீர்கள், அனைவரும் சந்தோஷமாக இருங்கள். என்னுடைய பல நண்பர்கள் மைவித்திரியில் உள்ளார்கள். அவர்கள் எல்லாமே பட்டாசும் என்னுடைய ஜோதிட கணிப்பை கேட்டு பட்டாசும் ரெடியாக வாங்கி வைத்து விட்டார்கள். நானும் ஒரு பட்டாசு வாங்கி ரெடியாக வைத்துள்ளேன். ஏனென்றால் அவர் இந்த மாதம் கண்டிப்பாக பெயிலில் உறுதியாக வந்து விடுவார். நாங்கள் அனைவரும், என்னுடைய நண்பர்களும் நானும் எல்லாம் பட்டாசு வெடித்து அவர் பெயிலில் வெளியே வருவதை கொண்டாட இருக்கிறோம். நீங்களும் முடிந்த அளவுக்கு நீங்களும் அவருடைய வரவேற்பை, அவரை பட்டாசு வெடித்து கொண்டாட தயாராக இருங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் 2 தீபாவளி வரப்போகிறது என்று. மைவித்திரி உறுப்பினர்களுக்கு மட்டும் செப்டம்பர் மாதமே ஒரு தீபாவளி என்று. அதை கண்டிப்பாக பட்டாசு வெடித்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டாடுவீர்கள். அடுத்த மாதம் அக்டோபர் உலகமே கொண்டாடக்கூடிய அந்த இயல்பான தீபாவளி, வருடம் வரக்கூடிய அந்த தீபாவளி வருகிறது. அதனால்தான் 2 தீபாவளி என்று சொல்லியிருப்பேன். எனவே செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக செப்டம்பர் 23க்கு முன்போ அல்லது செப்டம்பர் 23 நல்ல காலம் தொடங்குகிறது, அந்த சனிப்பார்வையில் விலகி அந்த புதன் கிரகம் உச்ச வீட்டிற்கு செல்கிறது, அன்று முதலோ உங்களுக்கு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அப்போ செப்டம்பர் அவருடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் தான் எந்த நாளில் வருவார்னு சொல்லிவிடுவேன். அது தெரியாததுனால் செப்டம்பர் 23க்கு முன்பு வந்து அந்த நிறுவனத்தை கட்டமைத்து செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் அவர் எந்த ஒரு விமர்சனம் தடை இல்லாமல் அந்த நிறுவனத்தை நடத்துவார். அப்படி இல்லை என்றால் செப்டம்பர் 23ஆம் தேதி நல்ல காலத்திலேயே அவர் வெளியே வந்து அந்த நல்ல காலத்திலேயே நிறுவனத்தை தொடர்ந்து நடத்துவார். எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் மாதம் அவருக்கு 100% பெயில் கிடைப்பது உறுதி, பட்டாசு வெடிப்பதும் உறுதி. நாங்கள் பட்டாசு வெடிக்க தயாராகிவிட்டோம், நானும் என்னுடைய நண்பர்களும். நீங்களும் பட்டாசு வெடிக்க தயாராகுங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.